சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாளிலும் கூட என்ன வார்த்தையை நான் வைக்கலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். பொதுவா ஒரு பிரச்சனையை இப்போ நாட்கள்ல ரொம்ப அதிகமா நான் கேள்விப்படுறேன். பாக பிரிவினை, பங்கு. எனக்குரிய பங்க இவன் எடுத்துக்கிட்டான், எனக்குரிய பங்க அவ வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி பங்கை குறித்து, பங்குனா என்னது? பாகங்கள், சொத்து, பிரச்சனை, இப்படி சில காரியங்கள். இதை அபகரித்துக் கொண்டான், அதை அபகரித்துக் கொண்டான் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை, நிறைய ஜெப குறிப்புகள் என்கிட்ட வருது. ஆனா உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நாம், ஒரு கிறிஸ்து அவள் என்று சொல்லக்கூடிய நாம், யாரிடத்துல நாம் பங்காக இருக்க வேண்டும்? எந்த பங்கு நம்மை ஆசீர்வதிக்கும்? எந்த பங்கு நமக்கு சுதந்திரமானதாக இருக்கும் என்பது இன்னைக்கு தெரியல. நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. இல்லைன்னா இன்னைக்கு கோர்ட் கேஸ்ல எல்லாம் ஏன் பாதி பேர் கிறிஸ்தவங்களும் நிக்கிறாங்க? சர்ச்சிலே பங்குக்கு சண்டை போடுற ஆளு நிறைய இருக்கு. கர்த்தர் சொன்னது வேற பங்கு, ஆனா இவர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வேற பங்கு. அடிச்சுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து மரிக்கின்ற வேளையில அவருடைய வஸ்திரத்தையே என்ன செஞ்சார்கள்? பங்கு போட்டார்கள். நிறைய காரியம் இருக்கு வேதத்துல பங்கு போட்ட காரியம். இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அப்பா அம்மாட்ட பங்கு போட்டு சொத்து வாங்கியிருக்கீங்க? எங்கய்யா சொத்துங்கிறீங்களா? சில பேர் வாங்கினாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சொல்லிட்டோம்னா இவர் கேட்டாருன்னா உம்பிட்டு வச்சிருக்கிறான்னு சொல்லி கொடுக்கறத கட் பண்ணிட்டாருன்னா உண்மையா பொய்யா? ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் தான் நமக்கு பங்கு, அவர் தான் நமக்கு சுதந்திரம். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சிட்டோம்னா எந்த விஷயத்தை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம், எந்த விஷயத்தை குறிச்சும் பயப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை தேவன் நேர்த்தியா செய்வார். என்னப்பா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், வசனத்துக்கு வாப்பாங்கிறீங்களா? சங்கீதம் 16 எடுத்துக்கங்க. சங்கீதம் 16 என்ன சொல்லுது? அவன் எழுதுகிறான், தாவீது. அந்த சங்கீதம் ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு சங்கீதம். ஏன்னா அதனுடைய முகவரியை வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால 5-6வது வசனத்தை மைக்ல நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும். கரங்களை நல்லா தட்டுங்க. கர்த்தர் என் சுதந்திரமும், பாத்திரத்தின் பங்குமானவர். அவர் சொல்றா, என்னுடைய பாத்திரத்தில் பங்கும் ஆனவர். இந்த வார்த்தையை உங்க வீட்டுல எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? இது எங்க அப்பன் கொடுத்த பாத்திரம் பிரதர். நேத்து கூட ஒரு தங்கச்சி சொன்னா என்கிட்ட, இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்ததுதான் புழங்கிட்டு இருக்கேன். அந்த அப்பனுக்கு யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தாரு. கடவுள் தான் உங்களுடைய பங்காக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம பாத்திரத்துல பங்கு யார் இருக்கிறதுன்னா அப்பா வீட்டு சொத்தும் ஆத்தா வீட்டு சொத்தும் தான் இருக்கு. அது ஆசீர்வாதமா? அது அப்படியே நிக்குதா அப்படின்னு பார்த்தா என்ன செய்யுது? கரைஞ்சு போகுது. உண்மையா பொய்யா? எத்தனை பேருங்க சொத்தை வாங்கினவங்க அப்படியே மல்டிப்ளைஸ் பண்ணி ரெட்டிப்பாக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் சொத்துக்கு சண்டை போடுவான், சொத்தை வாங்குவான், சொத்தை பிரிப்பான். சில பேர் இருக்கான், கல்யாணம் மட்டும் எங்க அப்பா பண்ணி வைக்கட்டும், சொத்தை பிரிச்சிடுறேன். ஆமாவா? பத்தியா? நல்ல வேலை சொத்து வித்து இல்லாம போச்சு. என்கிட்ட இல்லைன்னா என்னைய பிரிச்சிருவீங்க போல தெரியுது. கொடுக்க மாட்டேன்றாங்க. கோர்ட்ல கேஸ் போடுங்க, கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கதானே உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்ற வக்கீலா நிறைய இருக்கா? எல்லா வக்கீலும் அப்படி கிடையாது, சிலர் இருக்காங்க. சரி போகட்டும். என் பாத்திரத்தின் பங்கும் ஆனவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய பாத்திரத்துல கர்த்தர் பங்கா இருந்தா உங்க சுதந்திரத்தை யார் காப்பாத்துவா? தேவன் காப்பாத்துவார். நீங்க சம்பாரிச்ச பங்கா இருந்தா, நீங்க உங்க அம்மா அப்பாட்ட கூள கும்பிடு போட்டு கண்ணீர் வடித்து, இன்னும் சொல்ல போனா என் வீட்டுக்காரர் நல்லா இருந்தாலும் கூட அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு பொய் சொல்லி வாங்கின பங்கா இருந்தா அந்த சுதந்திரம் என்ன செய்து விடும்? பறி போய்விடும். அப்படியே இல்லைனாலும் எப்படிப்பட்ட பங்கா இருந்தாலும் சரி, அது என்னதான் செய்யுது? கரையுது. ஆனா நான் சொல்வேன், எப்பவும் சொல்வேன்,
இப்பவும் சொல்றேன், என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதையும் நீங்க பார்க்க முடியும். நான் செத்தா கூட இங்க வந்திருக்கிறவங்க 4 பேர்கிட்ட வசூல் பண்ணி தான் தூக்கி போடணும். ஏன்னா என் சாப்பாடு, என் பங்கு எல்லாம், என்னுடைய ரட்சிப்பின் பங்கு எல்லாம் எதில் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்ல முடியுமா உங்களால உங்களுடைய பங்கு? வாசிமா வசனத்துல, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் நம்பினான், என் பாத்திரத்தின் பங்கு, என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர் என்று நம்பினான். அவனுடைய பங்கு எப்படி இருந்தது? நேர்த்தியான இடங்களிலே கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பங்கு தான் என்ன செய்ய முடியல? பொட்டியில வச்சாலும் பாதுகாக்க முடியல, லாக்கருக்குள்ள வச்சாலும் பாதுகாக்க முடியல, அண்டர் கிரவுண்ட் போட்டு மாடா குழி வச்சாலும் பாதுகாக்க முடியல. அதையும் சைஸா திறந்து எடுத்துட்டு போயிடறான். அல்லேலூயா. நானு சத்யாநகர் சர்ச்சில் பணியாற்றினேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் விளங்கிக்கிற முடியும். அப்போ ஒரு கேமரா வாங்கணும். கேமராக்காரு இருக்கீங்களா? அந்த கேமராவை பேக்ல வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக்ல வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கேமரா பேக் இருக்கு, கேமரா இல்ல. அல்லேலூயா. பங்கு போயிடுச்சு. இப்படிதான் போயிடும். ஆனால் உங்களுடைய பாத்திரத்தில் உங்கள் தேவன் உங்களுக்கு பங்கா இருந்தா, வாசிமா, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். சிறப்பான சுதந்திரம், கொஞ்சமா இல்ல, சிறப்பான சுதந்திரம். இதுல யார சொல்லலாம்னா, the feminine Abraham எல்லாவற்றையும் விட்டு வர சொன்னார். அவன் போனார். அவருக்கு சிறப்பான சுதந்திரம் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. ஏன்னா நீங்க அதுக்கு சாட்சி வேணும்னா ஆதியாகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவர் முதிர் வயதிலே மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அவருடைய சுதந்திரம் யாராக இருந்தது? இயேசுவாக இருந்தது. அவருடைய பங்கு யாராக இருந்தது? தேவனாக இருந்தது. ஏசாமி சொல்லிட்டாரு சுவிசேஷத்துல, உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவுமே அன்றி வேறொன்றை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. யாராவது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம இருக்க முடியுமா? முடியாது. ஆனா இருந்தா நான் சொல்றேன், சாகுற வரைக்கும் உங்களுக்கு தத்ரியமே வராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பங்காக நீங்கள் இருந்தா அவர் உங்களை செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு போய் என்ன செய்வாரு? வைப்பாரு. ஆனா நம்ம மனிதன் கொடுக்கிற செழிப்பை தான் பாக்குறோம். உன் வீட்டுல என்ன அழகா சோபா இருக்கு ஐயா, உட்காந்து அப்படி முதுகு வலிக்கவே மாட்டேங்குது ஐயா. அந்த பங்கு எத்தனை நாளைக்குங்க? கொஞ்ச நாளைக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல ஒரு ஃபெமினியன் கேரக்டர்ஸ். யாரு சொன்ன உடனே சொல்லுவீங்க? கெட்ட குமாரே. அப்ப நல்ல குமாரன் யாரு? நல்ல குமாரன் யாரு? எல்லா பேருமே கெட்ட குமாரன் தான். உண்மையாவே அவன் மட்டும்தான் நல்ல குமாரன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனாவது கடைசியில மனம் திரும்பி, என் தகப்பனே, நான் உமக்கும் பரத்திற்கும் விரோதமாக பாவம் செய்தேன். நீங்க என்னைக்காவது இப்படி சொல்லிருக்கலாம்? எப்பா நான் தெரியாம என் பொண்டாட்டி சொல்ல கேட்டு, எப்பா என் வீட்டுக்காரர் சொல்ல கேட்டு சொத்தை உங்ககிட்ட பிரிச்சு வாங்கிட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? என் புள்ள குட்டிக்கு வேணும்ல, அவர் சொல்றதும் சரிதானே. என் புள்ள குட்டிக்கு வேணும்ல, அவ சொல்றதும் சரிதானே. சரிதான் போட்டுக்கிட்டே சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்புரியாட்டு கூட்டமா தான் நம்ம இருக்கோம். ஆனா நம்முடைய சுதந்திரம் எது, பங்கு எதுன்னு தான் என்ன செய்யல தெரியல. ஒருத்தர் இருந்தா 12வது வசனத்தை வாசி மக்களே. நான் வசனமும் கொடுக்கணும். வசனம் சொல்லாம கதை சொல்லிக்கிட்டே போனா மோசஸ் நல்லா கதை விடுவார். இப்ப அவர் மத்தவங்களை சொல்லி நல்லா கதை விட கத்துக்கிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பிரித்து கொடுத்துட்டான். ஏன்னா தகப்பனுடைய வேலை, எல்லா தகப்பனும் பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு வைக்கிறதா, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கு தான் தகப்பன்மாரு பங்கு சேர்த்தே வைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஆனா அதை அழிக்கிறதுக்கு இல்ல, சேர்க்கிறதுக்கும் பிள்ளைங்க வாழ்வதற்கும் தேவனுடைய பங்காய் அதை மாற்றி தேவன் தருகிற சுதந்திரத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க.
ஆனா இந்த பிள்ளை என்ன செய்யுது, என்னுடைய பங்கை எனக்கு பிரிச்சு கொடு. எத்தனையோ பேர் இப்படிதான் இருக்கான், என் பங்கை எப்ப கொடுப்ப, எப்ப இந்த கிழவை மண்டைய போடுவான்னு தெரியலையே, எப்ப இந்த கிழவி வீட்டை காத்துக்கிட்டே கிடக்கா, திண்ணையை காத்துக்கிட்டே கிடக்கா, எப்ப மண்டைய போடுவான்னு தெரியலையே. பங்கை வாங்குறதுக்கு, பங்கை வாங்கி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருந்துருவேன். அவளுக்கு ரேடியா கட்டினா அதுக்கப்புறம் உனக்கு ரேடியா கட்டுவான் ஒரு நாள். எப்ப கட்டிடுவியா? ஸ்தோத்திரம், கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆஸ்தியை பிரிச்சு கொடு. அப்பனுடைய மனம், உண்மையே சொல்றேன், சரியான சூழ்நிலைகள், சரியான சந்தர்ப்பங்கள், சரியான பிள்ளைகளாக வளர்ந்திருந்தா எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. பிள்ளை அழிக்கத்தான் கேட்கிறான், பிள்ளை கெடுக்கத்தான் கேட்கிறான், பிள்ளை கெட்டு போறதுக்கு தான் கேட்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா எந்த சகோதரனாவது எந்த தகப்பனாவது கவலை இல்லாம கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. இப்படிதான் அந்த தகப்பனும் என்ன செஞ்சிருப்பான், வேதனைப்பட்டு கொடுத்திருப்பான். ஆனா இவனும் போனது மாதிரி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என்ன செய்தாச்சு, அழித்தாச்சு. அழிச்சிட்டு திரும்பி வந்து நிக்கிறார். அங்க 2 குமாரன் இருக்கான். 2 குமாரனுமே உண்மையாகவே அந்த தகப்பனுடைய அன்பை, தகப்பனுடைய அரவணைப்பை, தகப்பனுடைய பாசத்தை, இது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் வருங்கிறத அவங்களால என்ன செஞ்சுக்கிற புரிய முடியல. இப்படித்தான் நம்மளும், தேவன் நமக்கு பங்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய பங்கு தான் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றும். தேவனுடைய பங்கை போல வேற ஒரு பங்கு இந்த உலகத்துல இல்ல. அந்த பங்கு இங்க மட்டும் இல்ல, பரலோகத்திலும் என்னை போஷிக்குங்கிறத மறந்துட்டு உலக பிரகாரமான பங்குக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அடி சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்படிதான் அங்க ஒருத்தர் இருந்தா 29வது வசனத்துல வர்றாரு. 25ல இருந்து 2வது குமாரனை பத்தி பார்க்க முடியும். வர்றாரு, என்னடா இது, ஒரே டான்ஸ், ஒரே பாட்டும் கூத்துமா இருக்கேன், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வர்றாரு. சரி, அவராவது நல்ல குமாரனா இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவரும் ஆஸ்தியில பங்குக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவரா தான் இருக்கிறார். சரி, வசனத்தையே வாசித்துரு மக்களே. 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, ஏன்னா இந்த சம்பவங்களை நிறைய பேசிட்டோம், நிறைய பிரசங்கம் பண்ணிட்டாங்க. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உன்னுடைய கற்பனைகளை மீறாம இருந்தோம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி, என் சகோதரனோட, என்னுடைய சிநேகிதனோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு நீ என்ன செய்யலப்பா, கொடுக்கல. பாருங்க, இவனும் பங்குக்காக தான் என்ன செய்யறான், அலையிறான். எத்தனை பேர் இப்போ பங்குக்காக அலையிறீங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நீங்க எந்த பங்கு வச்சிருந்தாலும், எந்த ஷேர்ல நீங்க ஷேர் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஷேர் எல்லாம் ஒரு நாள் டர்ரா மாறிடும். ஆனா ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார், ஏசாமி. அவரை பற்றி பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள நேர்த்தியான பங்கும் நேர்த்தியான சுதந்திரத்தையும் நீங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கூட சீஷர்களுக்கு கால்களை கழுவும் போது, ஐயா நானும் உம்மை கழுவ வேண்டி இருக்க, நீர் என்ன கழுவலாமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? பேதுரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே, என்னிடத்துல உனக்கு பங்கில்லை. அல்லேலூயா. பங்கில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் பங்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயத்தம். பந்தி விட்டு எழுந்திருந்த பரமயன் ராஜா 12 சீடர்களும் பணிவிடை செய்ய வந்த பந்தி விட்டு எழுந்திருந்த பரமயன் ராஜா, நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே, என்னிடத்தில் பங்கு உனக்கு இல்லை என்று சொல்லுகிறேன், என்னிடத்தில் பங்கு உனக்கு இல்லை என்று சொல்லுகிறேன், பந்தி விட்டு எழுந்திருந்த பரமயன் ராஜா. பாத்தீங்களா? பந்தி அவர் அன்னைக்கு செய்து போனார், பங்கு அவர் கரெக்டா செய்து போனார். ஆனா இன்னைக்கு நாம எந்த பங்கு நம்மளை நித்தியத்துல சேர்க்கும்,
எந்த பங்கு நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கும், எந்த பங்கு என்ன செழிப்பான வாழ்க்கையில ஆசீர்வதிக்கும் தெரியாம அந்த கெட்ட குமாரன் நல்ல குமாரனை போல ரெண்டு பேரும் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், பங்குக்கு அடிச்சுக்கிட்டு தெரியுறோம். நான் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் என் பங்கு, ஆண்டவர் தான் எனக்கு சுதந்திரம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொன்னான். உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடுகிறது இல்லை. அல்லேலூயா. என்கிட்ட கூட சொன்னாங்க, 14 வருஷம் நீங்க ஊழியத்துல இருந்திருக்கிறீங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்றோம், அண்ணாச்சி கிட்ட அதை கேளுங்க இதை கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் அண்ணாச்சிக்கு ஊழியம் செய்யல, என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன், அவர் எனக்கு சிறப்பான பங்கை கொடுப்பார்னு சொன்னேன். இன்னைக்கு சிறப்பான ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளியில வரும்போது கம்மு கூட்டுல கிழிஞ்சிருந்த சட்டை, அவங்க கொடுத்த பேக்க கூட நான் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு வந்தேன். 2 சூட்கேஸ் துணியோட விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு சிறப்பான ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்துல இந்த தென்பழஞ்சி பட்டணத்துல உட்காரும்படி கருவை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அழகான பங்கு, சால்வேஷன் ஆஃப் இந்தியா, ரட்சிப்பின் ஊழியம். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய பங்கு கர்த்தரா இருக்கணும், உங்களுடைய சுதந்திரம் கர்த்தரா இருக்கணும், உங்கள் உறவு கர்த்தரா இருக்கணும். இன்னொருத்தி இருக்கிறா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 38வது வசனத்துல இருந்து ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அவதான் வீட்டுக்கே முதல்ல கூப்பிடுறா. ஆனா அவதான் முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசி இருந்திருக்கணும், சம்பாஷணை பண்ணி இருக்கணும். ஆனா ஆண்டவரை தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை அறிந்தவள், ஆண்டவருக்கு ரொம்ப சிநேகிதியானவள், நெருக்கமானவள் மரியாள் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, ஆண்டவரிடத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு போனோம்னா, என்னண்ணே எப்ப வந்தீங்க, இப்பெல்லாம் விசாரிப்பே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா விசாரிச்சா நான் ஏதாவது கேட்டப்படாது பாருங்க. போன் பண்ணாலே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா காணிக்க கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சரி, என்னுடைய பங்கு கர்த்தரிடத்தில் இருந்தா அது எல்லா வாரமும் எல்லா மாசமும் நடத்தும், உங்களை எழுப்பி கொடுக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் பயப்படுறாங்க போன் எடுக்கிறதுக்கு, நிறைய பேர் பயப்படுறாங்க. அல்லேலூயா. விசாரிக்கிறதுக்கு போன் பண்ணா கூட பயப்படுறாங்க. அல்லேலூயா. தேவைகள் இருக்கு, ஆனா நான் யாரையும் பாரப்படுத்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய பங்கு என்ன, கர்த்தர். என்னுடைய பங்கு, என்னுடைய சுதந்திரம் யாரு, கர்த்தர். அவர் என்னை சுதந்திரவாளியாக மாற்றக்கூடும் அல்ல, மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது அங்க ஒரு சம்பாஷணை நடக்குது. ஆனா 40வது 41வது வசனம் தான் நமக்கு ரொம்ப மெயின். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். தெரியாத சம்பவத்தெல்லாம் வேதத்துல சொல்லி உங்களை அப்படியே அமைதியா என்னமா சொல்லுவாங்க, ஏன் புடிச்சு வச்ச புலி மாதிரி இருக்க, அப்படித்தானே சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஏன் புடிச்சு வச்ச புலி மாதிரி இருக்க. தெரிஞ்ச சம்பவங்களை சொன்னா அண்ணன் சொல்லுவார், மாத்தாள் மரியாள் மரியாள். ஐயா, அல்லேலூயா. நம்ம சபை ஆராதனை எப்படி இருக்கணும்னா, டிவியில பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாங்க எப்படி இருக்குன்னா, உற்சாகமா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா அந்த உற்சாகத்தை காட்டுற விதமா ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இதான் கொஞ்சம் எனக்கு காது கேக்குது. 40வது வசனத்தை வாசி மக்களே. லூக்கா 10:40. மார்த்தாளே பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி, நான் தனியே வேலை செய்யறத பத்தி உமக்கு கவலை இல்லையா, என் சகோதரி என்னை விட்டெறிந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை, இந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க, செல்வராஜே, ஜெனிஃபரே, சுரேந்தரே, மோசஸே, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரு. அல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டுங்கய்யா. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஆமென். கரங்களை நல்லா தட்டுங்க. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவரை தேடிட்டு போகும்போது, இது வரைக்கும் நான் தேடி ஓடினதெல்லாம் போதும், இப்போ என்னுடைய பங்கு என் ஆண்டவர் என்பதை தெரிந்து கொண்டேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, அவர் கொஞ்சமா இல்ல, நேர்த்தியான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனையிலேயே பெரும் பிரச்சனை எப்படின்னா, அரசியல்ல இருக்கிற சொத்தை பங்கு போடுறதுக்கு பிரச்சனை. பங்கு போடுறதுக்கு
ஊழியத்தில் இருக்கிற சொத்து, மிஷினரிகள் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உருவாக்கின சொத்தை பிரிக்கிறதுக்கு பங்கு போடுறதுக்கு பிரச்சனை. ஆனா ஒரு பங்கு தாங்க உங்களை ஆசீர்வாதத்துல கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரிடத்துல கிட்டி சேருகிறதும் கர்த்தரை முழுமையாய் நம்புகிறதும் கர்த்தரை பங்கு என்று சொல்கிறதும் தான் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 73ல ஒரு மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே நல்ல வசனங்கள்லாம் உண்டு. நான் முன்பு ஒரு முறை கூட உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். அதுல 23ல இருந்து 26 வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இருந்தாலும் 23 கொஞ்சம் வாசி மக்களே. 73 நல்லா இருக்கும் பாருங்க. அவர் சொல்றார், அவர் சில அறிக்கைகளை அவர் தேவனிடத்திலிருந்து பங்கை பெறுவதற்கு, பங்கை பெற்றதற்கு சில காரியங்களை சொல்லிட்டு என்ன சொல்றார் வாசிங்க. 23 வசனம், 73 சங்கீதம் 23வது வசனத்தை. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எனது வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனது வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. நீங்க சொல்லுங்களேன், எப்படி? உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கீங்களா சிஸ்டர்? பரலோகத்துல உண்மை இல்லாம எனக்கு யாரும் இல்ல, போயா இங்க நடக்கிறதே நம்மளால என்னன்னு பார்க்க முடியல, பெரிய பரலோகத்துக்கு எங்க இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், இவர் தான் காட் ஃபாதரோ அப்படிம்பாங்க நம்ம ஆட்கள். வேடிக்கையா பேசுற கிறிஸ்தவ நண்பர்கள் சொல்லுவாங்க, பரலோகத்துல ஒரு காரியம் இருக்கு பிரதர், அங்க அழகா பளிங்கு கற்கள் கட்டப்பட்ட ஒரு வீடு, யாரும் அதை போய் கூட்டி துடைக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பரிசுத்தம். ஆமா போயா, நீ பெரிய பரலோகத்து சாவி வச்சுட்டு இருக்கிறாளாக்கும் அப்படிம்பா. போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்பான். ஆனா தாவீது சொல்றான், உம்முடைய பரலோகம் அல்லாமல் எனக்கு வேற என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அடுத்து என்ன சொல்றாரு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு, பூலோகத்திலும் எனக்கு வேற விருப்பம் இல்ல. கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய? சொன்னீங்கன்னா அவர் தருகிற பங்கு, மரியாளை பார்த்து சொன்னது போல, அவள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொன்னா, உங்க பேரை வச்சும் ஆண்டவர் உங்களை சொல்லி ஆசீர்வதிக்கும்படி, அவள் இந்த புத்தகத்தில் நினைக்கப்பட்டதை போல வருங்கால கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உங்கள் பேரும் நினைக்கும்படி தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா தொடர்ந்து. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. என் மாம்சமும் இருதயமும் கூட ஒருவேளை என்ன செய்யும்? மாண்டு போகும். உண்மையாவே அது மாண்டு போகும். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் என்று கண்டிப்பாக உண்டு. எப்படிப்பட்ட சாமர்த்தியவாதியா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? மரணத்துக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. வாசிமா. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும், என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். உங்களால சொல்ல முடிஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நேர்த்தியான சுதந்திரம், அழியாமையின் அலங்கரிப்பு, குறைவில்லாத ஒரு வாழ்வு, நிறைவை கொடுக்கிற தேவனால கொடுக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமே நீங்க சொல்லணும், பரலோகத்திலும் உம்முடைய விருப்பம் தான் எனக்கு, பூலோகத்திலும் உம்முடைய விருப்பம் தான், உம்முடைய சித்தத்தை தான் நான் நிறைவேற்ற இருக்கிறேன். அல்லேலூயா. இதே சங்கீதத்துல 119ஆம் சங்கீதத்துல 56 57 கூட கொஞ்சம் வாசி மக்களே, நல்லா இருக்கும் பாருங்க. நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால், நான் உமது கட்டளைகளை, அவருடைய பங்கு கிடைக்கணும்னா என்ன முதல்ல செய்யணும்னா, அவருடைய கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். அப்பா வீட்டுல சொத்து வாங்கணும்னா அப்பன் சொல்றதெல்லாம் என்ன செய்யணும்? கேட்கணும். கொஞ்சம் முகம் கருப்பா இருந்தாலும் அந்த பொண்ணை கட்டித்தான் ஆக வேண்டி இருக்கு. வாசிங்க. இது எனக்கு கிடைத்தது, இது எனக்கு கிடைத்தது, கர்த்தாவே நீர் என் பங்கு. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். ஆமென். உங்களால சொல்ல முடியுதா? நான் இதைத்தாங்க சொன்னேன், கர்த்தாவே நீர் எனக்கு பங்கு, நீர் எனக்கு இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு வசனத்தை கொடுப்பீங்க, என்ன நடத்துங்கன்னு கேட்டேன். நான் இப்போ சொல்றேன், நேர்த்தியான சுதந்திரங்களை, செழிப்பான சுதந்திரங்களை நல்லா அனுபவிக்கிறதை உங்களுக்கு கொடுக்கிறதும் இந்த திருச்சபை மக்கள் பாக்குறீங்க. ஆமென்ங்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு எல்லா பேரும் சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் தான் எனக்கு பங்கு. அன்னைக்கு நீர் இந்த உலகத்துல வந்த போதும் வாழ்ந்த போதும் கூட பேதுருவை பார்த்து கழுவி, அவருடைய பங்கு, நீர் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிச்சிங்க, எனக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறீங்க என்பதை தெரியாம இந்த உலக வாழ்க்கையில நான் பலவிதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா என் இருதயம் கீழ்ப்படிந்து என் தேவனை நோக்கி பங்குன்னு சொன்ன தாவீது ஆசீர்வதிச்சிங்க. இப்போவும் நான்
என்னுடைய இருதயத்துல உம்முடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நீர் எனக்கு பங்கும், நீர் எனக்கு அடைக்கலம், நீர் எனக்கு கோட்டை என்று சொல்றேன். என்ன ஆசீர்வதிங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. எத்தனையோ காரியம் இருக்கு வேதத்துல, எத்தனையோ காரியம் இருக்கு. பைபிள்ல இல்லாத காரியங்கள் நிறைய இருக்கு. பங்குக்காக அடிச்சவங்க உண்டு, தேவனுடைய பங்கை பத்தி ஆசீர்வாதமா எண்ணினவர்கள் உண்டு. ஆனா அது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்களோ அப்படியே அது அவர்களுக்கு என்ன செய்கிறது, வாய்க்க செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மையாகவே ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு வாஞ்சியோடு, ஆண்டவர் தான் என் பங்கு, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை போல அநேக விசுவாச பிள்ளைகள் சாட்சியாய் எனக்கு ஆண்டவர் நேர்த்தியான பங்கை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதை போல இந்த சபையில் அமர்ந்திருக்கிறவர்களும் தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களும் ஆண்டவருடைய பங்கை குறித்து சாட்சி சொல்ல போறீங்க. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கள்ளுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. எல்லாம் சொல்லுமா, ஆண்டவரே, கள்ளுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிறவைகளுக்கும் ஜீவனை கொடுக்கிற தேவன் உம்மையன்றி இந்த உலகத்தில் அணுவேதும் அசையாது என்று நான் தெரிந்திருக்கிறபடினால் தாவீது அறிக்கை பண்ணினதை போல நேர்த்தியான சுதந்திரம் உங்களிடத்தில் இருக்கிறது, நேர்த்தியான பங்கு உம்மிடத்தில் இருக்கிறது. ஆகையினால நீர் இந்த உலகத்துல குறிச்சு, தேவைகளை குறிச்சு, பாடுகளை குறிச்சு, போராட்டங்களை குறிச்சு, இப்ப இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அதுக்காக ஓடுற, இதுக்காக ஓடுறேன்னு சொல்லி உம்முடைய அன்பை விட்டு இழந்து போகாதபடிக்கு நீர் எனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவர், நீர் என்னை கழுவுகிறவர் என்று சொல்லி இன்றைக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். உடைய தூய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, உடைய திவ்ய கிருபையினால என்னை நேசிங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ தான் என் பங்குன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை சிறப்பான பங்கை கொடுத்து, சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நீங்க விசுவாசித்தால் கரங்களை தட்டி, அவரிடத்துல நான் காத்திருக்கிறேன், அவரிடத்துல இருதயத்தை கீழ்ப்படுத்தின, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த தாவீதை ஆசீர்வதித்து நேர்த்தியான இடத்திலே வைத்தார் என்றால், நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுத்தார் என்றால் எனக்கு கொடுப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழிலில, உங்க வியாபாரத்துல, உங்க பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்துல, சரியான நேரத்துல சரியான காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி, எனக்கு கிடைக்க போகுது, எனக்கு வர வேண்டிய பங்கு வரப்போகுது, எனக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் எனக்கு கிடைக்க போகுது. இனி எனக்கு இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம், அடிமைத்தனத்தின் நுகங்கள் எல்லாம் அவருடைய போரடிக்கிற கருவியினாலே நொறுக்கப்படுகிறது என்று சொன்னார். கர்த்தர் இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல தடைன்னு சொல்றீங்களோ, எந்தெந்த காரியத்துல சோர்ந்து போய் பங்கு கிடைக்காம காத்திருக்கிறீங்களோ, எத்தனை பணங்களை விரயமா அழித்து கொண்டு, செலவழித்து கொண்டு, எதிர்பார்த்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு சொல்றார் கர்த்தர் நேர்த்தியான பங்கை கொடுக்க போறார். கரங்களை தட்டி, நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுக்க போறார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எதெல்லாம் பங்கு என்று தெரியாமல், எதையெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நேர்த்தியான பங்கு உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து இந்த உலக காரியங்களை குறித்தே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப நீர் வைக்க சொன்னீர், நான் வைத்திருக்கிறேன். என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்து இவரை நடத்துகிற ஆண்டவர் எத்தனையோ பேர் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர் பங்கென்று சொல்லும் போது நடத்தின ஆண்டவர் என்னையும் நடத்துவார் என்று சொல்லி உம்மை மாத்திரம் பங்கென்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து உம்மிடத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் வாலாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, ஆண்டவரே பட்டு போன, கெட்டு போன, விட்டு போன எல்லா காரியத்தையும் சரிபடுத்தி, நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச, கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க நீர் கிருபை செய்யும். இதுவரையிலும் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர். தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு பதில் தர வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னால் அல்ல, எங்களால் அல்ல, இது உம்மாலானது. இதுவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், தொடர்ந்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 0015569.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.